ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டே பொருள் தான் தேவை. ஒன்று வந்து மில்க் மெய்டு, இன்னொன்று வந்து கொக்கோ பவுடர். இது ரெண்டு தான் இதுக்கு தேவை. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மில்க் மெய்டு வந்து 100 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த கொக்கோ பவுடர் வந்து அரை கப் எடுக்க போகிறேன். இது வந்து அன்ஸ்வீட்டன்டு கொக்கோ பவுடர், சர்க்கரை எதுவும் சேர்க்காதது. அது ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரை கப் கொக்கோ பவுடர் எடுத்துருக்குறோம். அந்த அரை கப் கொக்கோ பவுடரை சலிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி எடுத்து அதில் சலித்தோம் அப்படின்னா வெளியில் கொஞ்சம் பறக்காமல் இருக்கும், மாவு பறக்காமல் அப்படி வரும். இப்போ இதை சலிச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தது அப்படின்னா இப்படி பண்ணிங்கனாலே மாவு நல்லா சலிச்சிரும். நல்ல ஃபைன் பவுடராக இதை தனியாக நம்ம சலித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. லேசாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுடைய கண்டென்ஸ்டு மில்க் மெய்டு இருக்கு இல்லையா, அதை ஊற்றிடலாம் ஃபுல்லாக. சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை பெருசு பண்ணாதீங்க. இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டோம். எப்படி நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு இப்படி கிண்டணும். மில்க் மெய்ட் நம்ம ஃபஸ்ட்டு போட்டப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும். சூடு பட்டவுடனே இப்படி கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணியாக எல்லாமே கொஞ்சம் தண்ணி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி கிண்டணும். சீக்கிரம் ரெடி ஆயிரும். இது நிமிஷமாக தண்ணி ஆயிரும். இந்த மாதிரி தண்ணி ஆனவுடனே அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சாச்சு. சைடில் எதுவும் பிடிக்காமல் நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளுடைய கொக்கோ பவுட்ரு சலித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சலித்து வச்சுருக்க கொக்கோ பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டணும். இப்படி கட்டி இல்லாமல் கிண்டுங்க. கொஞ்சம் கிண்ட உங்களுக்கே கட்டி இல்லாமல் வந்துடும். இப்போ நான் அடுத்த ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கரண்டியில் கிண்ணா கட்டி வருது அப்படின்னா இந்த மாதிரி முட்டை அடிக்கிற விஸ்க்கு வச்சு கிண்டிங்கன்னா எதுவுமே கட்டி ஆகாது. பஜ்ஜி மாவு எதுவுமே கட்டி ஆகாது. ஸோ நான் இப்போ விஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இது குழந்தைங்களுக்கு பர்த்டே இப்படிலாம் வந்தது அப்படின்னா டக்குன்னு வீட்டிலே சாக்லேட் பண்ணிடலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் வந்துருச்சு. கரண்டியில் கிண்ணதுக்கும் இதில் கிண்ணதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் இருக்கிற கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக பந்து மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம கிண்டணும். நமக்கு நல்லா கெட்டியாக பந்து மாதிரி வந்துருச்சு. இதில் இந்த விஸ்கில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு தட்டி விட்டுட்டு ஊட்டிடலாம். நல்லா சாஃப்டாக ஃபஜ்ஜி மாதிரி இருக்கும் இது. இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டேன். அப்படி லேசாக கொஞ்சம் பந்து மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் லேசாக ஒட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள் கையில். ஆனால் வந்து ரொம்ப பிசுக்குன்னுலாம் ஒட்டாது. அவ்வளோதான். இதை கொஞ்சம் நம்ம நல்லா உருட்ட போகிறோம். இல்லைன்னா நீங்கள் ஸ்கொயராக கூட பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் உருட்டுறப்பையோ இல்லை வெட்டுறப்பையோ கையில் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஸோ இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது தொட்டு பார்த்திங்கனாலே சூப்பராக இருக்கும். ஒட்டாமல் நல்லா வருது. இதை ஒன்று நம்ம வந்து சதுரமாக பண்ணிக்கலாம், இல்லைன்னா சின்னதாக உருட்டிக்கலாம். நான் இப்போ வந்து சின்னதாக உருட்டிக்கிறேன். கையில் லேசாக தேங்காய் எண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலோ தடவிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் சின்னதாக இதை உருட்டிக்கிறேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே சின்னதாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதை இப்படியே சாப்பிடலாம்.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா, கடையில் வாங்குற மாதிரி இருக்கணும்னா இந்த கொக்கோ பவுடர் இருக்க பாருங்கள். இந்த கொக்கோ பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி தூவி விடுங்க. கொஞ்சம் தூவிட்டு இப்படி இதில் உருட்டி விடுங்க. பிளேட் எப்படி ஆட்டினீங்கன்னா நல்லா போட்டாயிடும். தெரியுதா உங்களுக்கு? அழகாக கோட்டாயிடும் இந்த மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாக்லேட் ஃபட்ஜ் ரெடி ஆகிடுச்சு. 2 பொருள் தான், மில்க் மேடும் கொக்கோ பவுடரும் இருந்தது அப்படின்னா போதும். சூப்பரான சாக்கோ ஃபட்ஜ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.